நண்பர்களே, சரியான காமெடி நடந்துருச்சு. என்னன்னா, நான் கேமரா ஆன் பண்ணாமையே ஒரு 10 நிமிஷத்துல பேசியிருப்பேன். உண்மை. பேசிக்கிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மடிச்சுட்டேன். இங்கே வந்து ஃபோனுக்கு அட்டாச்மெண்ட்டாக வந்து இது போட்டிருக்கேன், ட்ரைபேடு போட்டிருக்கேன். ட்ரைபேடு எப்படி காட்டுறது, மிரர் வேறு இல்லை. சரி, ஓகே. இந்த அப்படி நிற்க வச்சா உங்களுக்கு தெரியும். ஓகேயா? பேசிட்டே 10 நிமிஷம். நான் ரிட்டன் அதெல்லாம் பேச வருமான்னு கேட்டால் எனக்கே தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு ஃப்ளோவில் பிடிச்சி எப்படியோ போய் என்னென்ன சொல்லணுமோ சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தா வீடியோ ஆன் பண்ணலை. சரியான காமெடியாக இருக்குது. சரி, ஓகே. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது நான் யாருன்னா, என் பேர் சபீர் அகமது. ஓகேயா? பேர் இங்கிலீஷ் பார்த்தா ஷஃபீர்னு இருக்கும். அதுவே ஒரு குழப்பம் தான், பேர்லேயே ஒரு குழப்பம். ஓகேவா? அப்போங்கிறப்ப வந்து இது ஒன்று. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா 2026 சென்னையில் இருக்கேன். நான் இதை ஏன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு சூப்பராக இல்லாட்டியும் ஓகேவா அப்போ என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் பெருசாக அப்போல்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அப்போ வந்து இப்போ இருக்க டெய்லி விளாக்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னுக்க, இதில் இந்த 1 வருஷத்துக்கு முன்னுக்க சும்மா அப்டேட் ஆகிட்டு பூமாய் வந்தது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு முன்னுக்க ரெக்கார்ட் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பேசியிருந்தேன்னா, சிம்பிளாக சொல்லி முடித்த மணிக்கு இருக்கும். ஆனால் அதான் இப்போ சொல்லி முடிக்கணும். என்னன்னா, நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் பஞ்சாயத்து. கரெக்டாக நான் காலேஜ் முடித்து ஒரு 3 to 4 இயர்ஸ் ஏதோ ஆகுது. ஓகேவா? இந்த 3 to 4 இயர்ஸாக ஏதாச்சும் ஒரு ஜாபில் இருந்து தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நான் காலேஜ் டயத்தில் வீடியோ போட செய்ய அப்படிலாம் இருந்தேன். அதாவது எனக்கு ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன். அப்புறம் ஒரு வட்டம் ஒரு எஜுகேஷன் விஷயமாக நான் சென்னை வந்தேன். சென்னை வந்தப்போ தான் என்ன தெரியுது, ஓகே லைஃப்னா இதான். 2 நாள் தான் இங்கே இருந்தேன். 2 நாள் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு எஜுகேஷன் விஷயமாக நான் வந்தேன். இப்போ தெரியுது, ஓகே இவ்வளோ மணி தேவை, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஜாப் வேணும், நீ ஒரு ஒர்க்கில் இது பண்ணாலும் அதுக்கு ஒரு ஐடியா வேணும். அப்போ வந்து யூடியூப்ன்றது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த பூமிங் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ வந்து விஜய் விலாக்ஸ் இல்லை. அப்போ வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய சேனல்ஸ் அப்போ இல்லை. இருந்திருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காது. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங் பேஸில் இருந்து அவங்க ஒன்றும் ஒரே நாளில் பூம் ஆகலை அவங்க. ஏன்னா அவங்க நிறையா வருஷம் நிறைய யூடியூப் சேனல்லாம் 3 வருஷத்துக்கிட்ட வீடியோ போட்டு எதுவுமே இல்லாமல் இது பண்ணி வந்துருப்பாங்க. நீ ஏன்டா யூடியூப் சேனலில் சொல்கிற, நீ ஏன்டா சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். ஜாலியாக இருக்கணும். ஓகேவா? ஜாலி எப்படி இருக்கும்னா, அதாவது ஒரு அப்டேட்டிங்கோடே இருக்கணும் எனக்கு. ஏன்னா சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருந்தால் தான் அது சாகிற வரைக்கும் அவனால் ஒரு சஸ்டெயினபுளாக அவனால் லீட் பண்ணி கொண்டு போக முடியும். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? இப்போ அப்படி இருக்கிறப்ப என் யூடியூப் வந்து அப்போ சூஸ் பண்ணேன். சரி, ஓகே நம்ம போ அப்படியே மாற்றலாம், செய்யலாம் அப்படின்னு. என்னன்னா, இந்த வேலைக்கு வந்து 3 வருஷம் 4 வருஷத்தில் சாக்கு, இந்த அரிசி சாக்கு, கோணி சாக்கு, அந்த மாதிரி லைஃப்பில் எக்கச்சக்கமான சாக்கு சொல்லி இந்த 3 to 4 வருஷத்தை ஒன்றுமே பண்ணலை. லிட்ரலி அதாவது வீடியோ எடுத்து வைப்பேன். இப்போ கூட என்னோடய கேலரியில் பார்த்தா நான் சென்னை வந்ததுலேருந்து ஒரு 20-30 வட்டம் சரி நம்ம வீடியோ போடலான்னு எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை, கிளிப்பாக அந்த இது போகிறாங்கள, அந்த டெய்லி விலாக்ஸ் அந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன பஞ்சாயத்துனா, எடிட் பண்ண எனக்கு வந்து என்னன்னே தெரில, சோம்பேறித்தனமா இல்லை அது எப்படி கொண்டு போகிறேன்னு தெரில, எனக்கு என்னன்னே தெரில, நான் அதை பண்ணவே மாட்டேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. இப்போ இது எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னா, எனக்கு வந்து ஒரு அதான் காமனாக எல்லோரும் ஒரு ஸ்டேஜுக்கு நானும் வந்து நிற்கிறேன். காலைல வேலைக்கு போக
ராத்திரி வர தூங்க காலைல வேலைக்கு போய் இந்த ரொட்டீன்லேயே நானும் இப்போ சுற்ற ஆரம்பித்தேன். ஃபோன் வருது, இல்லை பேசிட்டு வரேன். ஸோ மக்களே, ஃபோன் பேசி முடிச்சாச்சு. அதான் நான் அதை விட்டதுலேருந்தே சொல்கிறேன், இந்த ரொட்டீனில் நானும் லாக் ஆகிக்கிட்டேன். ஸோ இதை வந்து நான் எப்போ மாற்றணும்? சீரியஸாக அப்படி தான் இருக்கு. திடீர் பிளாக் அவுட் ஆகுது. திடீர்னு என்ன பண்ணுறோன்னு யோசிக்குது. கரெக்டாக லைஃபே ஒரு மாதிரி பஞ்சாயத்தை தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே வீடியோஸ்லாம் எடுத்து வைப்பேன், பட் ஆனால் எடிட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி நேரில் பேசுகிற வீடியோவே ஒரு 2-3 வட்டம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதையும் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். என்ன தான் அதோ சரி, கிளாரிட்டி இதாக இருக்கா பார்த்தாலே தெரியுது. ஃபோனில் அதாவது நான் உட்காந்துட்டு லைட்டிங்கு, நான் பேசுகிறது, ஏன்னா ஃபேன் ஓடுது நல்லா தெரியுது. ஃபேன் ஓடாட்டி வேர்த்து ஊற்றிடும். அது வந்து சென்னையில் ஃபேன் ஏசி இல்லாமல் வாழ்கிறதே பெரிய பஞ்சாயத்து. இங்கே ஃபேன் இல்லாமல் பேசுகிறது வந்து அவ்வளோதான். நான் அப்படியே குளிச்சுட்டு வந்தால் வந்து படுத்து 1 மணிக்கு கரெக்டாக மணியும் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மணிக்கு பேச தெரியுமா? கரெக்டாக 10:59 11 மணிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து நான் இப்போ பிஜியில் தான் இருக்கேன், 4 ஷேரிங் ரூமில் வந்து இருக்கேன். யாருமே இல்லை, எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. 2 பேரும் நைட் ஷிஃப்ட்டு அதுக்கு போயிட்டாங்க. ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை நண்பர்களே. இப்போ இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்க்கையை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகாட்டியும் சரி பண்ணணுன்னு நான் குறிப்பாக பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயத்த இழந்துட்டேன்னு சொல்ல முடியாது. நைட் மோடுக்கு போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க, நைட் மோட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இனிமேல் அந்த நைட் மோட் வராது. நைட் மோட் வச்சு நான் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போக நான் சொல்கிறேன். ஆனால் இதில் மெயின் என்னென்னா, நான் எப்படி இருக்குன்னு நினச்சனோ நான் இப்போ அப்படி இல்லை. ஸோ அதே மெயின் பஞ்சாயத்து. ஓகேவா? இருந்து பார்த்தா தான் என்ன தப்பு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆல்ரெடி நான் இப்போ இருக்கிற ஜாபுக்கும் நான் படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இருக்க எல்லாமே மேக்ஸிமம் அதான் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க தவிர மேக்ஸிமம் பீப்புள் அப்படி தான் இருக்காங்க. அதாவது நான் அச்சீவ் பண்ணுறேன், நான் பார்த்த அளவுக்கு. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரிலாம் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு ஏட்டா கண்டென்ட் போட போகிறேன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃபிசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஓகேவாக இருந்தாலும், பட் அப்பியரன்ஸ்க்கு பார்க்க அடுத்தவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை. பேசிக்கலி என்னோடய மொபிலிட்டி, என்னோடய ஸ்ட்ரென்த்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தாலும் அந்தளவுக்கு பவராக இருக்காது. மேக்ஸிமம் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஓகேவாக தான் பண்ண முடியும். அந்த மாதிரி சொல்லதாக இருக்குது. ஸோ அது பண்ணணும். அப்புறம் என்னோடய ஸ்பீக்கிங் இது வந்து நான் இந்தளவுக்கு பேசுகிறேன்னா தெரில. ஏன்னா நான் வந்து ஸ்டாமரிங் பர்சன். ஓகேவா? அப்பப்போ வரும், அப்பப்போ வராது. அதுக்குன்னு எனக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக் கூட இருக்குது. வீடியோஸ்லாம் நிறையா பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகேவா? அது ஒரு பக்கம். 2வது ஹெல்த்தில் ரொம்ப அடி வாங்கியாச்சு, ஃபினான்ஷியலி ரொம்ப அடி வாங்கியாச்சு. ஸோ என்ன தான் ஆனால் என்ன நடக்கிறது நடக்கட்டும்னு ஒரு சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, 100 நாளில் இப்போ ஒரு 90 நாள் வச்சுக்கலாம். ஏன்னா வருஷம் முடிய போய் ஜூலை வந்துடுச்சா, ஜூலை மிட்டில் இருக்கும். கரெக்டாக இன்றைக்கி வந்து 14 மிட்டில் இருக்கும். அப்போ வந்து இன்னும் ஒரு ஜூலைனா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், அடுத்து நவம்பர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு ஆக்சுவலி நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். அது இது ஓகே ஆச்சுன்னா தான் அது ஃபஸ்ட்டு இந்த 3 மந்த்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? எங்கேயே பார்த்தா எனக்கு காமெடியாக இருக்குது. கரெக்டாக அந்த
இது இருக்கும் பார்த்தீங்களா, கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ரோல் நம்பர் 21 போடுவாங்க. அந்த பையன் வந்து ப்ளூவாக இருப்பாப்புல, கிருஷ்ணர். இந்த பக்கம் ப்ளூவாக இருக்கும், சென்ட்ரல் வெள்ளையாக இருக்குமா, அந்த மாதிரி நான் இப்போ தான் வீடியோவில் நானே கவனிக்கிறேன். என்னடா சரி ஓகே நைஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து நீங்கள் பார்க்கணும் செய்யணும்னு எனக்கு அப்படியே சொல்லலை. எண்ட் ஆஃப் டே ஒரு 100 நாளில் பண்ண முடியாட்டி நானே டிவைட் பண்ணிடுவேன். அது வேறு கதை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னதான் ஆனாலும், என்ன சூழ்நிலையே வந்தாலும் முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு கான்செப்ட். ஓகே, இது வந்து எங்கே வந்து முடியுதுன்னு கரெக்டாக பார்ப்போம். ஓகே, இதே வீடியோவுக்கு நானே ஒரு நாள் ரிட்டர்ன் வருவேன், அன்னைக்கு பார்ப்பீங்க. சரி, இன்றுடன் படம் கடைசி நான் பார்த்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ரெக்கார்ட் ஆகிருக்கு. சரியா, கட்டே பண்ண போகிறதில்ல, ஆடியோ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா என்னென்ன அதை மட்டும் பார்த்துட்டு 2 வீடியோவை அப்படியே அந்த ஃபோன் பேசுகிறதுனால இதாகிடுச்சுன்னா அந்த 2 வீடியோ மட்டும் இணைச்சி போட்டு போகிறேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் கட் பண்ணி போடணும். ஏன்னா அதுக்கு இத்தனை மேய்ச்சிருங்குமா, இதையும் நான் போப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் அதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த அப்லோடிங்க்கு இது லோ குவாலிட்டியை எப்படி ஹை குவாலிட்டி இருந்தால் இப்போ அப்லோட் பண்ணால் லோ குவாலிட்டியில் கம்ப்ரஸ் ஆகுதுன்ற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கும் நான் இனிமேல் பண்ணணும். இப்போ வந்து நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிற ஃபோன் வந்து நத்திங் ஃபோன் 2A. ஓகேவா, பார்ப்போம். சரி மக்களே, பார்ப்போம். இந்த மக்களேன்றது வந்து சும்மா மீன்ஸ் சொன்னால் நல்லா இருக்குது, அதனால் சரி ஓகே பாய். நாளைக்கு வந்து 4:01 பார்ப்பீங்க. நாளைக்கு 1க்கு வந்து எப்படின்னா மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன். ஓகே, சிம்பிள் தான், பெருசாலாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, சரி பாருங்கள். சைனிங் ஆஃப், பாய்.